வணக்கம், ஐஸ் பிரியாணி சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மாப்பிள்ளை சம்பா அரிசி ரவை 1 கப், 250 ml கப்ல எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நான் ஒரு மிதமான சூட்ல லேசா வறுத்து வச்சிருக்கேன். வறுத்து வைக்கிறதுனால இது வந்து சீக்கிரமா வெந்துடும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு நெய். நீங்க நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க என்ன பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் கூட ஊத்தி நீங்க செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி, கேரட் துருவுறதுனால துருவி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இது ரெண்டையுமே வந்து நான் ஒண்ணு பாதியமா நச்சு வச்சிருக்கேன். 10 முந்திரி பருப்பு இதுல 2 உடைச்சு வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம். இப்ப வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குக்கர்ல நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. இதுல நம்ம இஞ்சி சேர்த்துடலாம், பெருங்காயத்தூளையும் சேர்த்துடலாம். இஞ்சி வதங்கிருச்சு. இதுல இப்ப நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நம்ம 1 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். 250 ml கப்பை தான் நான் அளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதுல நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு, வறுத்து வச்ச மாப்பிள்ளை சம்பா அரிசி ரவை, தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துடலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் உப்பு போதுமான்னு சரி பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு வேக வச்சிடலாம். வெயிட் போட்டே வச்சுட்டேன் நான். இது வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த பொங்கல் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இந்த நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை போட்டு வறுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ இதில் மிளகு ஜீரகத்தை போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுடலாம். அடுப்பை நிப்பாட்டிடுறேன். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்து கிளறிடலாம். குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ அதை நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தாளிப்பையும் சேர்த்துட்டு கிளறிடலாம் ஒன்றா. பாருங்க, நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்தாச்சு. நம்மளோட சுவையான மாப்பிள்ளை சம்பா அரிசி பொங்கல் தயாராயிடுச்சு. ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா அரிசி வெண்பொங்கல் இப்போ தயாராயிடுச்சு. இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பீன்ஸ் சாம்பார், தேங்காய் சட்னி, மசால் வடை கூட சேர்த்து சாப்பிட போகிறோம். இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இந்த பொங்கல். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.